கார் விபத்தில் சிக்கிய விஜய் டிவி தொகுப்பாளர் கோபிநாத் வெளியான துயர செய்தி விஜய் டிவியை ஒட்டுமொத்தமா நிறைய ஒளிய வச்சிருக்கு. விஜய் டிவியோடைய ஒரு முக்கியமான அங்கம் அப்படிங்கிறது இந்த நீயா நானா நிகழ்ச்சி. ஏன்னா விஜய் டிவியில ஒளிபரப்பாகிற எல்லா நிகழ்ச்சிகளும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். மற்ற சேனல்ல பார்க்குற நிகழ்ச்சிய அப்படியே விஜய் டிவி அதை கொஞ்சம் வித்தியாசமான முறையில் தொகுத்து வழங்குவாங்க. அதனாலேயே மக்கள் மத்தியில விஜய் டிவிக்குன்னு இருக்கிற எதிர்பார்ப்பு ரொம்பவுமே அதிகமா இருக்கு. அந்த மாரி விஜய் டிவில ஒளிபரப்பாகுற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நீயா நானா. ஸோ நீயா நானா நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு பட்டிமன்றம் மாரி தான். நார்மலா ஒரு பட்டிமன்றத்தில ஒரு நடுவர் இருப்பாரு. ஒரு டாபிக்க குடுத்துருவாரு. அத 2 பக்கமும் பேச்சாளர்கள் இதுதான் சரி, இது தவறு அப்படின்னு போட்டி போட்டு பேசுவாங்க. அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்த எடுத்து சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. இது நார்மல் பட்டிமன்றம். அதையே நம்ம கோபிநாத் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு ஷோவா உருவாக்குனாரு. அதுல நடுவர் கோபிநாத் தான். ஆனா, ஒரு டாபிக்க குடுத்துருவாரு. அந்த டாபிக்ல பேச்சாளர்கள் பேசாம, அந்த விஷயத்துல பாதிக்கப்பட்ட 2 தரப்புலருந்து ஆட்கள கூட்டிட்டு வந்து, அவங்களுடைய வாழ்க்கையில அந்த விஷயம் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துனுச்சு? இதெல்லாம் பண்ணனால நான் என்ன ஆனேன்? இதெல்லாம் பண்ணாம இருந்தா என்ன ஆயிருக்கலாம்? அப்படின்னு அதனால பாதிக்கப்பட்டவங்களும், அதனால நல்லா இருக்கவங்களையும் கூப்பிட்டு வச்சு, அவங்களுடைய கருத்துக்கள கேட்டு, அதுக்கு சரியான ஒரு முடிவையும் சொல்லுவாரு கோபிநாத். ஸோ பாதிக்கப்பட்டவங்களே வந்து நேர்ல பேசும்போது, அது ரொம்பவுமே கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதோட கொஞ்சம் அந்த நிகழ்ச்சி ரொம்ப சீரியஸா போகாம, மக்களுக்கு பிடிச்ச மாரி கொஞ்சம் காமெடியாவும் போவும். மக்கள் ரொம்ப சீரியஸா யாரும் எதிர்பார்க்கறதில்ல. அதுல கொஞ்சம் நகைச்சுவை இருந்தா அத விரும்பி பார்ப்பாங்க. அப்படிதான் நீயா நானா நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமா விஜய் டிவில டிஆர்பில நம்பர் 1 பொசிஷன புடிச்சிருக்கு. பட்டிமன்றத்த கூட இப்படி பண்ண முடியும் அப்படின்னு எல்லா டிவி நிகழ்ச்சிகளும் பார்த்து பிரமிப்பு அடையறாங்க. அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சிய மேலும் தலை தூக்கி நிப்பாட்டி வச்சிருக்கிறது நம்ம கோபிநாத். ஏன்னா, அந்த அளவுக்கு அவரும் இதுல பயங்கரமா நகைச்சுவை பண்ணுவாரு. ஸோ வரக்கூடிய போட்டியாளர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில கசப்பான விஷயங்கள மறக்க முடியாம சொல்லி அழுதாலும் கூட, அந்த நேரத்துல நீயா நானா கோபிநாத் சில விஷயங்கள சொல்லி அவங்களையே சிரிக்க வச்சுருவாரு. அந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவை திறமை கொண்டவரு கோபிநாத். இவரு வக்கீலுக்கு படிச்சிருக்காரு. அது போக இவருக்கு சாதிக்கணுங்கிற வெறி. அதுதான் இவர இந்த மாரி புதுசா யோசிக்க வச்சு விஜய் டிவில இன்னைக்கு பெரிய ஆளா ஆக்கியிருக்கு. அதே மாரி இவரு தமிழ் சினிமாலயும் சில முக்கியமான திரைப்படங்கள்ல, முக்கியமான கதாபாத்திரங்கள்லயும் நடிச்சிருக்காரு. அதுலயும் கோபிநாத்துடைய நடிப்பு உண்மையிலேயே பார்க்கறதுக்கு அற்புதமா இருக்கும். அப்படியாப்பட்ட கோபிநாத் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கார் விபத்துல சிக்கியிருக்காரு. ஸோ நீயா நானா கோபிநாத் இந்த வாரத்துக்கான நீயா நானா ஷோவ ஃபுல்லா எடுத்து முடிச்சுட்டு அவரு விஜய் டிவி ஷூட்டிங் செட்லேருந்து கிளம்பி அவருடைய வீட்டுக்கும் புறப்பட்டு போயிருக்காரு. அப்படி போற நேரத்துல அவருடைய கார் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கோர விபத்துல சிக்கியிருக்கு. அவருடைய கார் ஒழுங்கா தான் போயிருக்கு. அவர் காருக்கு பின்னாடி வந்த ஒரு கார் அவருடைய கார்ல மோதி, அவருடைய கார் நிலை கட்டுப்பாட்ட மீறி அது பயங்கர விபத்துல சிக்கியிருக்கு. நீண்ட நேரம் போராட்டத்துக்கு பிறகு தான் அவர அங்கேருந்து மீட்டெடுத்து மருத்துவமனையிலயும் அனுமதிச்சிருக்காங்களாம். அனுமதிக்கப்பட்ட கோபிநாத்துக்கு சிகிச்சைகள் அளிச்சிட்டு இருக்கும்போதே ஐசியூல அவருக்கு ஏற்பட்டிருக்க மிக பெரும் பரிதாபம் ஒட்டுமொத்த விஜய் டிவி திரைப்பிரபலங்கள், தமிழக மக்கள் அனைவரையும் உச்சக்கட்ட ஒரு கண்ணீர்லயும், அதிர்ச்சியிலயும் உள்ளாக்கியிருக்கு.